என்றவளதான் முதல் நாள் அந்த பெட்டையோட கதைச்சினார் அல்லவா, அதுதான் பிழையா போட்டது. நான் கதை கேட்க என்ன முதலில் பாக்குறவங்களுக்கு நான் விசரன் என்று நினைக்க வாய்ப்பு இருக்கு. விசரன்னா? விசரென்றால் தமிழ்நாட்டுல பைத்தியம் என்றும் சொல்லுவினா. அந்த பெட்டை என்ன அப்படி நினைச்சிட்டது போல. அது பிள்ளை என்று சொல்ல இயலாது. ஒரு கடுதாசி எழுதி வீட்டை வச்சுட்டு அந்த பெட்டை போட்டு பிறகு எனக்கு அது ஒரு பெரிய விவகாரமாக தெரியல. ஆனால் எல்லாரும் கூடி கதைச்சு கொண்டிருந்தாங்க. கொஞ்ச இடத்துல பெரிய சலசலப்பு. என்ன சலசலப்பு இது பாப்பம் என்று நான் போய் எட்டி பார்த்த. நான் என்றம்மா மல்லாந்து நினைவிழந்து கிடந்தாங்க. இந்த கண்ணிலிருந்து தார தாரையாக கண்ணீர். இந்த முறை புகையினால் அல்ல. அம்மாவுக்கு அம்மா அம்மா எழும்புங்கோ எழும்புங்கோ என்று பல முறை எழுப்பி பார்த்த. நான் எழுந்திருக்க இல்லை. கையில நாடு இல்லை, எனக்கு நாதியும் இல்லை. அனாதை அனாதை என்று தமிழில் ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தைக்கான முழு அர்த்தமும் எனக்கு அன்றுதான் விளங்கியது. அதுக்கு பிறகு நான் பேதான் இருந்த. நான் பிறகு